அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சால்ட்டு பிஸ்கெட்டு ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே நம்ம கிட்ஸுக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பவுலில் வந்து 1 கப் வந்து மைதா எடுத்துக்காங்க. நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் எடுத்துகிட்டு அதில் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வந்து மில்க் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டையும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிச்சனோட கவுண்டர் டாப்பை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/3 கப் வந்து அன்சால்ட்டு பட்டர் எடுத்துக்காங்க. அதோட வந்து 1/4 கப் வந்து பவுடர் சுகர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்த மாவெல்லாம் நல்லா சலித்து ஆட் பண்ணிக்காங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்காங்க. நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசையும் போதே மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். தண்ணி வந்து ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க. ஒரு 1/4 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மைதா மாவை வந்து நல்லா டஸ்ட் பண்ணுங்கள். டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணோம்ல அதை வந்து சப்பாத்திக்கு மாவு வளர்க்குற மாதிரி நல்லா மாவை வந்து வளர்த்துருங்க. ரொம்ப வந்து லேஸாக வளர்த்துறாதீங்க. ஓரளவுக்கு வந்து தின்னாகவே வளர்த்துக்கங்க. தின்னாக வளர்த்துட்டு நம்ம வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 180 டிகிரிக்கு வந்து ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ரவுண்டு ஷேப்பில் வந்து வளர்த்துட்டு பட்டர் ஷீட் போட்டு எந்த ட்ரேயில் வைக்கிறீங்களோ அதில் வந்து வளர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே வளர்த்து எடுத்துகிட்டு இப்போ 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணோம்ல அந்த ஓவனில் வந்து 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துங்க. என்னோடய ஓவனில் வந்து எனக்கு 25 மினிட்ஸ்லேயே பேக் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட ஓவன் பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து டைமிங் மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் 25 மினிட்ஸ்லேயே எனக்கு வந்து நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து அதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்க. பேக் சைடு எடுத்து பார்த்தா ஹோலாக இருந்தால் இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ நான் அதை எடுத்து உங்களுக்கு உடச்சுமே காட்டுறேன். உடையும் போதே பாருங்கள் எவ்வளோ வந்து டக்குன்னு உடையின்ட்டு ஹார்டாலாம் இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்கு என்னன்ட்டு.